ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளதா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக வெளிநாட்டிற்கு காரக கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் நாம் ராகுவை தான் சொல்ல வேண்டும். கேது என்பது அருகிலுள்ள நாடுகளையே குறிக்கும். அதனால் நமக்கு கேது தேவையில்லை. இந்த ராகுவை பற்றி பார்ப்போம். இந்த ராகு வெளிநாட்டுக்கு செல்லும் யோகம் உள்ளதா என்பதை இந்த ராகுவை முதலில் ஆராய வேண்டும். அதற்கு இந்த ராகு ஒன்றை மட்டும் வெளிநாடு செல்ல போதாது. அதனுடன் பயண கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் சம்பந்தம் இருக்க வேண்டும். இந்த சந்திர பகவானும் இந்த ராகு பகவானும் நீர் ராசிகளில் அல்லது காற்று ராசிகளில் இருக்க வேண்டும். நீர் ராசிகள் என்றால் கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிகளில் அமர்ந்துள்ளதா ராகு பகவான் என்று பிறப்பு ஜாதகத்தில் நாம் பார்க்க வேண்டும். அதே போல காற்று ராசிகள் என்பது மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசிகளில் உங்கள் ராகு அமர்ந்துள்ளதா பிறப்பு ஜாதகத்தில் என்று பார்க்க வேண்டும். அமர்ந்த பிறகு இந்த சந்திரனின் தொடர்பு பார்வையாக இருக்கட்டும் அல்லது ராகுவுக்கு சந்திரனின் தொடர்பு சேர்க்கை அல்லது பார்வை அல்லது சந்திரன் நட்சத்திரத்தில் ராகு இருப்பது, இப்படி இருந்தாலும் வெளிநாட்டிற்குரிய யோகம் உள்ளது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இந்த ராகு பகவானுக்கு வெளிநாடு என்று சொல்லப்படும் லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி தொடர்போ இல்லை சேர்க்கையோ அல்லது அவருடைய நட்சத்திரத்திலோ இருக்க வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக நம் வெளிநாட்டு யோகம் உள்ளதா இல்லை என்பதை ஆராய்வதற்கு 12ஆம் அதிபதி தான் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 12ஆம் அதிபதி ராகுவுடன் இணைந்தோ அல்லது ராகுவின் நட்சத்திர 12ஆம் அதிபதி அல்லது 12ஆம் அதிபதி நட்சத்திர ராகு இருப்பது, அதே போல ராகுவை இந்த 12ஆம் அதிபதி பார்ப்பது, இப்படி இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக கடந்து செல்லும் யோகம் இருக்கும். இது எப்போது இந்த யோகம் செயல்படும் என்றால், கோச்சாரத்தில் அந்த ராகு பகவான் அந்த எந்த ராசியில் அமர்ந்துள்ளாரோ பிறப்பு கால ராகு மற்றும் 12ஆம் அதிபதியின் மேலோ அல்லது ராகுவின் மேலோ செல்லும் போது அந்த வெளிநாடு யோகம் கண்டிப்பாக இருக்கும். அந்த கோச்சார காலங்களில் தசாபுக்தியும் சேர்ந்து வந்தால் 100% அவர் வெளிநாட்டில் இருப்பார் என்று நாம் சொல்லலாம். இப்படி நாம் பிறப்பு ஜாதகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி.